ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்சி தமிழ் சேனல். இன்றைக்கி சன்னா சாட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொண்டைக்கடலையை 4லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா கழுவினதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி ரொம்ப பழமாக எடுத்துக்காதீங்க. சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொண்டைக்கடலை இந்த அளவு நல்லா வெந்திருக்கணும். இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டேன். அடுத்து கட் பண்ண வெங்காயம், உங்களுக்கு ஆனியன் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கட் பண்ண தக்காளி சேர்க்குறேன். அடுத்து ஹாஃப் லெமன் சேர்க்குறேன். லெமனில் விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாயை நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துட்டேன். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ரொம்ப சுவையான சன்னா சாட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதை மொத்தத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.